ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 டைப் ஆஃப் வத்தல் வச்சு இந்த குழம்பு பண்ண போகிறோம். இந்த வத்த குழம்பு நான் சொல்கிற மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவும் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வத்தல் நல்லா வறுத்துட்டோம். அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கத்திரிக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் 2 வத்தல் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சதுன்னா 2 வத்தல் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வத்தல் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வத்தல் நல்லா வறுத்துட்டோம். இப்போ அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் சைடில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது நமக்கு குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த வத்தல் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்து வத்தல் நல்லா வேகிற வரைக்கும் இந்த குழம்பு கொதிக்கட்டும். பாருங்க, வத்தல் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சுட சுட சாதத்து கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல, சும்மா வத்தல் இல்லைன்னா அப்பளம் பொரிச்சு இது கூட சேர்த்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.